அனைவருக்கும் குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 29 மே 2025 உங்களுக்காக முன்கூட்டியே தொடங்கிய பருவமழையில் நீடித்திருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேற்கு சுழற்சி தாழ்வு பகுதியாகி நன்கமைந்த தாழ்வு பகுதியாக மேற்கு வங்க மாநிலத்தை ஒட்டிய கடல் பகுதி நார்த் ஹெட் பேன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நிலவி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய அட்சரேகையில், அதாவது இந்த பருவமழையினுடைய அட்சரேகை தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதோடைய ட்ராஃப் அமைப்பு டிஆர்னு இருக்கும், அந்த அமைப்பு காணப்படுகிறது. அந்த அமைப்பு இன்னொரு ட்ராஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அட்சரேகையிலேருந்து கீழே வட கேரள பகுதிகள் வரலையும் மத்திய கேரள பகுதிகள் வரலுமே கூட நீண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றும் பல மாநிலங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கெங்கன்னு பார்க்கலாம். தமிழகத்தில் குறிப்பாக நாகர்கோவில், கன்னியாகுமரி, மாஞ்சோலை, ஊத்துப்பாக மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி பகுதிகளிலையும் மிதமானது முதல் கனமழையும், விருதுநகரின் மேற்கு பகுதிகளில் கனமழையும் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல் மேற்கு பகுதிகள், பழனி இந்த பகுதிகளிலையும் எனக்கு மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பொள்ளாச்சி, கோவை மாவட்டங்களில் மிதமானது கனமழையும் சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். திருப்பூர், கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், அரியலூர், திருச்சி மாவட்டம், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை காற்றின் வேகத்துடன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பரவலாக நீலகிரி, வால்பாறை மாவட்டங்களில் இன்றும் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில பகுதிகளில் மிக பலத்த மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும். அவலாஞ்சி இந்த மாதிரியான இடங்கள்லையும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வட மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகட்டும், கடலோர பகுதிகளாகட்டும், டெல்டா மாவட்டங்களாகட்டும், தென் மாவட்டங்களில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த பகுதிகள், தூத்துக்குடி ஆகட்டும், மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் தரைக்காற்றுடன் கூடிய ஒரு லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இது முற்றிலும் மழை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருக்குன்றதுக்கு நம்ம சொல்கிறேன்னா, இந்த உட்மாவட்டங்களில் பதிவாகக்கூடிய மழை மேகங்கள் நகர்ந்து வரும் பொழுது சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய யதார்த்தமான உண்மை. தெற்காந்திர பகுதிகளிலும் இதே மாதிரி தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கேரளாவில் இன்றும் பரவலாக கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இடுக்கி, பத்தனംതിട്ട மாவட்டம், வயநாடு, கோழிக்கோடு, காசர்கோடு மாவட்டம், வயநாடு ஆகிய பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் மைசூரின் மேற்கு பகுதிகள், கொடகு மாவட்டம், தட்சிண கன்னடா, மங்களூரு, உடுப்பி ஆகிய பகுதிகளிலும் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் ரெட் அலர்ட் கூட இந்த இடத்துல சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இது காவிரி நீர்பிடிப்பு பகுதி அப்படிங்கிறதுனால நமக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வரக்கூடிய அணைகள் வேகமாக நிலவக்கூடிய சூழலும் காணப்படுகிறது. மற்றபடி பெங்களூரு உள்பட உட்புற கர்நாடக பகுதிகளிலையும் சரி, தெலுங்கானா, ஆந்திர பகுதிகளிலும் சரி பலவராக இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையினுடைய ஒரு சுருக்கமான பதிவு உங்களுக்காக. இந்த வானிலை நிகழ்வை பற்றின அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.